பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த புதிய மாதத்தில் கூட தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான வார்த்தை இந்த காலை நேரத்தில். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க. இந்த புதிய 8வது மாதத்தை கூட நான் உங்கள் இடத்துல இப்படியாய் தொடங்க விரும்புகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்தெந்த காரியத்துக்காக எல்லாம் இந்த காலவேளை துக்கப்பட்டு கொண்டு எழுதுகிறீர்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில துக்கம் வருகிறது? பாவத்தினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கம் வருகிறது. சாபத்தினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கிறது. வறுமையினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கம் வருகிறது. சிலர் இழக்கிற நேரத்துல, இழப்பின் நேரத்துல, சில காரியங்களை இழக்கிற நேரத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கம் வருகிறது. இது எல்லாவற்றிலும் ஜெயிக்க ஒரே ஒரு நாமத்தினாலதான் முடியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்றால், இந்த இயேசுவை நம்பி அவரை விசுவாசித்து இந்த காலவேளை இந்த புதிய மாதத்தை தொடங்குவீர்களானால் உங்கள் துக்கம் தான் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். என் பாவத்திலிருந்து என்னை விடுவித்தவர் என் இயேசு. என் சாபத்திலிருந்து என்னை விடுவித்தவர் என் இயேசு. என்னுடைய வறுமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர் என் இயேசுவா இருக்கிறார். நான் இழந்ததை பார்க்கிலும் மேலாக எனக்கு இரட்டிப்பாக தந்தவர் என் இயேசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையுமே நான் ஜெயிக்கக்கூடிய ஒரே நாமும் இயேசுவா இருக்கிறதுனால, அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால நான் ஒரு துளி சந்தேகம் இல்லாதபடிக்கு விசுவாசிக்க முடியும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதத்துல உங்களுக்கும் கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்தெந்த துக்கத்தோடு நீங்க எழுந்து உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல சொல்லுகிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகம் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கலாம். உலகத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை விட நல்லா இருக்கிறது போல தெரியலாம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நிச்சயம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை விசுவாசிங்க. இந்த மாதம் முழுவதுமாக இந்த வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தரிடத்துல செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை சொன்னவர் அவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு துக்கமான காரியங்களையும் அவர் மாற்றி போட உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என் கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்க. பயந்து இருக்கிற, கலங்கி இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்களும் இந்த கால வேளையில சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, நீ சந்தோஷமாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி. இந்த மாதத்துல ஒவ்வொருத்தரையும் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி. எந்தெந்த சூழ்நிலைகளை குறித்து உடைய பிள்ளைகள் துக்கமாய் இருக்கிறார்கள் என்று நான் அறியேன். ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய ஒவ்வொரு துக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், நீர் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஊழியனாகிய நான் இந்த வேளையில உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 8வது மாதம் ஒரு சந்தோஷத்துக்குரிய மாதமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாய் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.